ஹலோ கைஸ், திஸ் இஸ் சுபி எக்ஸ்ப்ளோரர். இப்போ கரெக்டாக 1 மணிக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா கல்லணைக்கு தான் போயிட்டுருக்கோம். அடிக்கிற வெயில் சரியான வெயில் அடிக்குதுங்க. ஓகேவா? அது கொள்ளட ஆறை கடந்துட்டு அடுத்தது எப்படி ஃபஸ்ட்டு நான் கல்லணைக்கு ரூட் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியாதவங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காவேரி ஆறுக்கு முன்னாடியே கரெக்டாக லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே கல்லணன் போர்டு போட்டிருக்கோம், அங்கே போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஓகேவா? காவேரி ஆறு உள்ளுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே கிராஸ் ஆகிட்டு நீங்கள் போய் பார்க்காதீங்க. கிராஸ் ஆகிட்டு போனால் கூட அங்கே ஒரு ரூட் இருக்குது, அப்படியே கூட போகலாம் உங்களுக்கு ரூட் தெரிஞ்சுன்னா. இல்லைன்னா எப்படி போகலாம். ஓகேவா? எப்படியும் ஒரு கல்லணைக்கு இங்கேருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக வரும். அதிகபட்சம் போகலாம். கரெக்டாக 12 கிலோமீட்டருக்கு மேலே தான் கன்ஃபார்மாக வரும். அங்கே தான் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து முடிவு பண்ணுறேன்னா போய்க்கோங்க. பட்டு கல்லணைக்கு போய் நான் ஒரு 8 மந்த் இருக்கும். இங்கே தான் ஒரு ஸ்வாப்புன்னு ஒரு சின்னதாக ஒரு பார்க் மாதிரி இருக்குது. இங்கே பெயிண்ட் பால் கன்று வச்சுட்டு விளாட்றது, அந்த பாலில் ரோல் பண்ணி விளாட்றது, அப்புறம் அம்பு இழுத்து விடுறது, அப்புறம் அந்த வீடியோ கேம்ஸு, அது இதுன்னு சின்ன சின்ன கேம்ஸ்லாம் நிறையா இருக்குது. வேணுமா இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு ஜாப்னு விடுங்க, அவங்க பேஜ் போடுங்க. நிறையா என்னென்னா அந்த கேம்ஸை பற்றி டீட்டெயிலெலாம் போட்டிருப்பாங்க. வேணுமா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாதி தூரம் கிராஸ் பண்ணிட்டேன். பாதி தூரம் கல்லணை நெருங்கிட்டேன். ஓகேவா? இருந்தாலும் இங்கே கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு பச்சை பச்சையாக தான் இருக்குது. ஓகேவா? க்ரீனாக கல்லணையை தான் நெருங்கிட்டோம். இப்போ நம்ம இதான் கல்லணை என்ட்ரன்ஸு. இதுதான் பஸ் ஸ்டாப்பு, பார்த்துக்கோங்க. இங்கே தான் பஸ்ஸில் வந்தீங்கன்னா இங்கே தான் இறங்கி இங்கேருந்து உள்ளே நீங்கள் நடந்து வரணும். சைடில் பார்த்தீங்கன்னா இளநீ கடை, இந்த கானு, அப்புறம் ஜூஸு, அப்புறம் எல்லாமே சின்ன நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டமாக நிறையா இருக்கும். ஓகேவா? சுத்தமாக தண்ணி இல்லைங்க. நான் நினச்சேன் சரி கொஞ்சமாவது தண்ணி இருக்குமே அப்படின்னு நினச்சேன். சுத்தமாக தண்ணி இல்லை. பயங்கரமாக வெயில் வேறு அடிக்குது. ஹெல்மெட் போட்டிருக்கோம், அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே தலை எப்படிங்கிட்டா ஸ்டீமில் கோழி வேக வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. கிரில்லு கோழியாட்டம் மண்டை உள்ளுக்குள்ளே ஹீட்டாக இருக்குது. வெயில் பயங்கரமாக அடிக்குது. ஈவினிங் டைமில் வேணுமா வாங்க. இந்த டைம்லாம் கரெக்டாக 1 o'clock மேலாம் சரியான வெயில் அடிக்குதுங்க. பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக ஹீட்டாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ வெயில் அடித்தாலும் இருக்காங்கப்பா கொஞ்சம் நிறைய பேர். அங்கங்கே கப்பலாக திரியிறாங்க. அவங்களுக்கு வேணுமா வெயில் அடித்தாலும் தெரியாது, மழை அடித்தாலும் தெரியாது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? சிங்கிளாக வரவங்க ஈவினிங் டைம் இல்லைனா மார்னிங் டைம் அப்படி வாங்க. அப்போ தான் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் வந்தீங்கன்னா இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஈவினிங் டைம் வந்தால் கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் தேவலாம் நிறைய பேர் இருக்காங்க. பக்கத்தில் மூஞ்சி பக்கம் பயங்கரமாக தான் இருக்குது. ஓரமாக வாடா. தேவலாங்க இங்கே சின்ன சின்ன கேம்ஸு. ஓகேவா? அந்த குழந்தைங்க விளாட்றது கேம்ஸு, இளநீ கடை ஐயா வச்சுருக்காரு, இந்த கார் ராட்டினம், அப்புறம் இந்த சைடில் 2-3 கேம்ஸு. தேவலாம் நிறைய பேர் இருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். இருக்காங்கப்பா. அப்படியே வந்தீங்கன்னா அங்கே மீன் எல்லாமே இருக்குது, கானு எல்லாம் இருக்குது. காசு இருக்கவங்க சாப்பிடுங்க, இல்லைன்னா என்ன மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இந்த சைடு வந்துடுங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி உள்ளக்கு நடந்து வந்தீங்கன்னா இந்த ட்ராகன்ஸு, ராட்டினம், அந்த சின்ன சின்ன கொஞ்சம் பெரிய கேம்ஸ் தான் இருக்குது. எல்லாமே இப்போ எதுவும் ஆக்டிவாக இல்லை. ஓகேவா? யாரும் வேலை இல்லை. அந்த ஆப்ரேட் பண்ணுறவங்களும் ஆள் ஒருத்தவங்களும் காணும். இதுதாங்க சுத்தமாக தண்ணி இல்லைங்க. கல்லணையிலேருந்து திறந்து விட்டால் தண்ணி இதில் தான் ஊற்றுன்னு போகும். பட்டு தண்ணி சுத்தமாக காலி. ஓகேவா? அங்கங்கே கப்புள்ஸாக நடந்து வராங்க. நம்மளுக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது. நம்ம காண்டாகி என்ன பண்ணுறது, ஒன்றும் விடுங்க, அவங்கனாச்சும் என்ஜாய் பண்ணட்டும். ஆடு தான் மேய்ஞ்சிட்ருக்கு. கடைசியில் வந்து ஆடை தான் பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ தாங்க தண்ணி நிற்கிது. ஓகேவா? அதுதான் கரிகாலச்சோழன் கட்டின கல்லணைங்க, பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் தண்ணி இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் குட்டையில் தேங்கி இருக்கிற மாதிரி லைட்டாக தேங்கி இருக்குது. அவ்வளோதான் தண்ணி. சுத்தமாக கல்லணை தண்ணி இல்லைங்க. யார் தண்ணி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காரு. ப்ரோ தாண்டி தான் போகணுமா? அவங்க அந்த கல்லணை அந்த கேட்டை தூக்குவாங்க இல்லை, அந்த சைடு இதெல்லாம் ஏறி வச்சு தான் போகணுமாங்கிட்ட. இல்லை இங்கிட்டு வாங்க, சைடில் வாங்க. இவங்க எல்லாம் சரங்குது எல்லாம் ஸ்டெப்ஸ் இருந்தது எங்கேயா? ஸ்டெப்ஸ் இதோட இருக்குது, ஆனால் கட்டை கட்டி வச்சுருக்கேன். இவர் அது அப்படியே போக முடியல. தப்பு இல்லை. யாருங்க அதெல்லாம் நீ வந்துட்டா தண்ணி
இல்லை பாரு. அதுக்கு ஓப்பனிங் சும்மா வீடியோ எடுத்துக்கோ. இந்த இதில் திறந்ததுக்கு அப்புறம் தான் இது எனக்கு மேலே ஹைட்டாக இருக்குது. இவ்வளோ தூரம் மாதம் இதான் பிடிச்சி எடுக்குது. தூக்குமா? ஆமாம். ஒரு எங்கெங்கே சுற்றுறது அவஸ்தை இல்லாமல் எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. எல்லாம் இன்சில் போட்டு எழுதி வச்சுருக்கானுங்க. வெயில் சரியான வெயில் அடிக்குது. இந்த டைமில் கல்லணைக்கு மட்டும் வந்துடாதீங்க. வெயிலே கருவாடாயிருக்கீங்க நீங்களாம்.